முன்மாதிரியாக திகழ்ந்தவர்கள் நமது ஷேக் நாயகம் அவர்கள், ஷேக்னா பாகுல் ஹுதா காதரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள். அவர்களுடைய வெறும் நினைவு தினத்திலே, இன்றைய தினத்திலே நாம் அமர்ந்திருக்கின்றோம். ஷேக் நாயகம் அவர்களுடைய மிக பெரும் இந்த ராத்தீபு மஜ்லிஸிலே ஷேக் நாயகம் அவர்களுடைய இந்த தஸ்பீஹாத்துகளிலே உள்ள அந்த பொக்கிஷங்கள் என்ன தெரியுமா? ஒரு மகனுடைய வாழ்க்கை என்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, தாயினுடைய காலடியில சுவர்க்கம் இருக்குது, தந்தையினுடைய கோபத்துல அல்லாஹ்வுடைய கோபம் இருக்குது, உன்னுடைய ஷேக்னுடைய உள்ளத்துல தான் உன்னுடைய ஈருலக வாழ்க்கையுமே அமைந்திருக்குது. ஒரு பெரிய மகான், ஒரு பெரிய ஞானி ஞானி இடத்துல ஒருவர் வந்து கேட்கிறாரு, பெரியவங்களே, இந்த ரஹ்மத்து நிறைஞ்ச இடம் எது? உலகத்திலேயே ரஹ்மத்து நிறைஞ்ச இடம் எது? எந்த இடத்துல உட்கார்ந்து உலகத்திலே அதிகமா ரஹ்மத்து கிடைக்கும்? நீ அவுலியாக்களுடைய உள்ளத்துல உட்கார்ந்து அதிகமான ரஹ்மத்து கிடைக்கும். அவுலியாக்கள் இறைநேசர்களுடைய இருதயத்தில் இடம் பிடித்து விட்டால் அதை விட பெரிய ரஹ்மத்தான இடம் இந்த உலகத்திலே எதுவும் கிடையாது. அப்பேற்பட்ட பாக்கியமான இடத்தை பிடிக்கிறதுக்கு அவர்களுக்கு நெருக்கமான ஒரு விஷயங்களை நாம் முறையாக செய்ய வேண்டும். ஷேகுமார்கள் அனைவருமே கற்றுத்தந்த அவர்களுடைய வளமையே இந்த தரீகத்தினுடைய இந்த தஸ்பீகாத்துகள் தானே. ஒரு ஷேகனுடைய உள்ளத்துல இடம் பிடித்தாச்சுன்னா ஷேகனுடைய உள்ளத்துல உனக்கான இடம் பதியப்பட்டிருக்குது. அந்த பதியப்பட்ட இடம், உனக்கான இடம், உன்னுடைய வாழ்க்கை, உன்னுடைய கையில் உள்ள சாவி ரஹ்மத்தாகவும் நாம் பெற முடியும். அதை முசீபத்தாக நாமே நமக்கு தெரிவிக்க முடியும். ஷேகுமார்களுடைய அந்த மஹப்பத்து, அந்த பணியை நாம் மேற்கொண்டால் ஷேகி கௌமி கன் நபியி உம்மத்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்தது. ஒரு ஷேக் ஒரு கூட்டத்தில் அமர்ந்திருப்பது, ஒரு சமுதாயத்தில் ஒரு ஷேக் இருப்பது, ஒரு உம்மத்திற்கு ஒரு நபி இருப்பதற்கு சமம் என்று நபினா முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் கூறியிருக்கிறார். அப்ப நம்மளுடைய ஷேகினிடத்திலே, நம்மளுடைய சர்க்காரிடத்திலே நாம் நடந்து கொள்ள வேண்டிய விதம், அவர்களுடைய மனதில் நாம் பிடிக்கக்கூடிய இடம், அதை கொண்டுதான் நமது ஈருலக வாழ்க்கையும் சிறப்புற அமையும் என்பது இதிலிருந்து தெரிகின்றது. இன்றைய தினம் நமது ஷேக் நாயகத்தினுடைய நினைவு தினமாக இருக்கின்றது. இன்றிலிருந்து நமது ஷேக் நாயகம் அவர்கள் கற்றுத்தந்த வழியிலே நமது வாழ்க்கையை கழித்து, நம்முடைய வாழ்வில் ஒவ்வொரு சமயத்திலும் அல்லாஹ்வுடைய திருநாமங்களை நினைத்து, கவலையிலும் சந்தோஷத்திலும் அனைத்து நிலைகளிலும் இறைவனை நினைவு கொண்டால் இறுதியிலும் களிமா நமது வாயில் உரைக்கப்படும் என்பது பூர்த்தியாகின்றது. எனவே அப்பேற்பட்ட வாழ்க்கையின் இறுதியை அல்லாஹ் நாம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிய வேண்டும். நமது ஷேக் நாயகம் அன்னாருடைய இருதயத்தின் சொந்தக்காரர்களாக நம்மை ஆக்கி அருள் புரிய வேண்டும். இந்த தரீகத்துல் காதரியாவிலே நிலைத்து நிற்கும் பாக்கியத்தை நாம் அனைவர்களுக்கும் தர வேண்டும்.